is the salute riding. பக்கபலம் இல்லாமல் இருசக்கர வாகனத்தின் மீது ஏணியில் துணிகரம் நிகழ்த்துகிறார்கள் நமது வீரர்கள். Here comes the spectacular ladder riding acrobat. The rider atop a ladder. சிலிர்க்க வைக்கும் சாகசங்கள் எங்களுக்கு லாபகமான கலை என்று நமது வீரர்கள் உணர்த்துகிறார்கள். Ladies and gentlemen, watch and wonder in fascination just how do they do it. Gliding past you is a seemingly effortless feat of acrobatic agility. No ropes, no props, no skyhooks. It is the confidence and patriotic spirit which is displayed. But we are united into one force. Bearing our flags is the pyramid formation. தன்னம்பிக்கை, கவனம், ஒருங்கிணைப்பு இதனை நாம் ஒரு சேர கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு அனைவரது சார்பிலும் பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுக்கு கரவொலி எழுப்பி உற்சாகம் அளிக்க வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். The spectacular acrobat.
செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறையின் நாகஸ்வர இசைக்குழு ஊர்தி. செயல்படும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் மக்களுக்கான நலத்திட்டங்களை விளக்கும் வகையில் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் அலங்கார ஊர்தி வடிவமைக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதுடன் இந்த ஆண்டு கோவிட்-19 என்ற பெருந்தொற்று சவாலை எதிர்கொண்டு தடுப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டது நமது காவல்துறை. உலகிலேயே அதிக கண்காணிப்பு கேமராக்கள் கொண்ட நகரம் சென்னை என்ற சாதனையை விளக்கி வருகிறது தமிழ்நாடு காவல்துறையின் ஊர்தி. Now the float passing in front of your eyes is that of the Department of Police. அடுத்து வருவது கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஊர்தி. ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை சூரிய சக்தியுடன் பசுமை வீடுகள், தடுப்பணைகள், சமுதாய கிணறுகள் அமைத்தல், மரங்கள் நடுதல், நீர் மேலாண்மை இயக்கத்தை முன்னெடுத்தல், நீர்நிலைகள் தூர்வாரப்பட்டு கரைகள் பலப்படுத்தப்படுவது, தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் தூய்மை காவலர்களை நியமித்து திடக்கழிவு மேலாண்மை நடவடிக்கைகள், ஊரக சாலைகள் மேம்பாடு உள்ளிட்டவை மேற்கொள்ளப்பட்டுள்ளன. காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளதை முன்னெடுத்து வருகிறது வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறையின் ஊர்தி. தொடர்ந்து வருவது பள்ளி கல்வித்துறையின் அலங்கார ஊர்தி. தரமான தடையில் மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறையின் ஊர்தி தற்போது அணிவகுத்து வருகிறது. கைத்தறி மற்றும் துணிநூல் துறையின் அலங்கார ஊர்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் ஊர்தியில் Now before you is the float from the Department of Tourism. அடுத்து சமூக நல மற்றும் சத்துணவு திட்டத்துறையின் அலங்கார ஊர்தி தாலிக்கு தங்கம், திருமண நிதி உதவி திட்டம், குழந்தைகள் நலம், ஒருங்கிணைந்த சேவை மையம் உள்ளிட்ட சேவைகளை விளக்கி வருகிறது. The float of the Department of Social Welfare and Nutritious Meal Program is before us. கோழி இன ஆராய்ச்சி அபிவிருத்தி திட்டம், விலையில்லா கறவை பசுக்கள் வழங்கும் திட்டம் ஆகியவை செயல்படுத்தப்படுகின்றன. பொது தேர்தல்கள் துறை தேர்தல் நடைமுறையில் வாக்காளர்களின் பங்களிப்பை விளக்கி வருகிறது. The float of the Department of Public Election highlights the importance of voters' participation in the electoral process. அடுத்து தகவல் தொழில்நுட்பவியல் துறை அரசு கேபிள் டிவி இ-சேவை வசதிகள் குறித்து விளக்கி வருகிறது. சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் சாலை விதி மீறல்கள் அனைத்தையும் கண்டறியும் கருவிகளுடனான வாகனத்தின் மாதிரி வடிவம் இடம்பெற்றுள்ளது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.